மனமே மனமே, மனம் மனிதனை ஆட்சி செய்கிறது. சிலருக்கு இந்த மனம் நல்லாட்சியாக செயல்படுகிறது, சிலருக்கு துர்ச்சாட்சியாக செயல்பட்டு அந்த நபரையே அழித்து விடுகிறது. அதாவது தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது, தனக்குத்தானே சூன்யம் வைத்துக் கொள்வது போல் செயல்படுகிறது. இதை கரையான் புத்தி என்று என்னால் வர்ணிக்க முடியும். கரையான் தனக்கு என்று வாழ்வாதாரமாக ஏதாவது கிடைத்துவிட்டால் அதை கூடு கட்டி கொண்டு அந்த கூட்டின் கட்டமைப்பையே சாப்பிட்டு இல்லாமல் காலி செய்து விடுகிறது. முடிவில் அதுவும் இல்லாமல் காலியாகி விடுகிறது. எனவேதான் இதை கரையான் புத்தி என்று வர்ணிக்கிறேன். கரையான் புத்தி வேண்டாமே அதன் யுக்தி, காலங்கள் போற்றாதே சித்தி, கடுகளவும் மிஞ்சாதே வெற்றி. கரையான் புத்தி வேண்டாமே அதன் யுக்தி, காலங்கள் போற்றாத சித்தி, கடுகளவும் மிஞ்சாதே வெற்றி.